ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எம்சிசிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நியூலி ஆடட் சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நியூலி ஆடட் சீட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வரணும். அதனால ஓகே, அதனால பார்த்தீங்க அப்படின்னா authority has decided to extend the schedule of round 2 சரிங்களா. ரவுண்ட் 2 ஷெட்யூலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. 9ஆம் தேதி இவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறது இது மட்டும் தான். ஸோ ரிவைஸ் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்மளுக்கு வெப்சைட்ல வந்துடும். பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் 2 நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே, முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஏன்னா புது சீட்ஸ் வந்திருக்கு. புது சீட்ஸ் வந்து பெருசா ஒன்றும் வரல சரிங்களா. புது சீட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அந்த காலேஜோட நேம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிக்காக எவ்வளோ சீட்ஸோ இதில் தமிழ்நாட்டில இருந்து எந்த காலேஜுமே வரல. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த காலேஜுமே வரல. ஓகே, நீங்க சைட்ல வேணா பார்க்கலாம் எந்தெந்த ஊர்ல கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோசல் டு இன்க்ரீஸ் சீட். ஸோ இது பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க காலேஜ். ஓகே, இது சார் நியூலி ஆடட் காலேஜ், நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். அடுத்து ஆல்ரெடி இருக்க காலேஜ்ல ப்ரொபோசல் ஃபார் இன்க்ரீசிங் சீட். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல எந்தெந்த காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் தமிழ்நாடுல எதுலையுமே இன்க்ரீஸ் ஆகல. ஓகேங்களா. ஸோ இதான் சார் எந்தெந்த ஊர்ல எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடுல எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டில இன்க்ரீஸ் ஆயிருக்குது சரிங்களா. ஸோ 3 டீம்டு யூனிவர்சிட்டில சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால பெரிய ரிலீஃபான்னு கேட்டா அவ்வளோலாம் ரிலீஃப் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சரிங்களா இந்த 3 யூனிவர்சிட்டி ஓகே டீம்டு காலேஜஸ் 3 டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அவங்க கேட்டது 100 சரிங்களா. அது ஒரு மீம் வரும் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டது அவங்க கொடுத்தது. ஓகே, ஸோ 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால தமிழ்நாட்டில் மொத்தம் 150 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல எதுவுமே இல்லை. ஓகே, ஜிஎம்சிலேயே எதுவுமே கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் வந்திருக்கு. பட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்திருக்கிறதுனால எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் போகும். ஓகே, அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா 15% ஆஃப் த சீட் ஆல் இண்டியாவுக்கு போகும். ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறதுனால 100% ஆஃப் த சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால தான் போகும். ஸோ ஆல் இண்டியா கோட்டால யாராச்சும் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க எதில் டீம்டு யூனிவர்சிட்டியில அப்படின்னா ஒரு 150 சீட் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி இது ஒரு பெரிய ரிலீஃபான்னு கேட்டால் இல்லை சார். ஓகே, 1 லட்சம் பசங்க தமிழ்நாடுல இருந்து எக்ஸாம் எழுதுறாங்க, 150 சீட் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு பெரிய ரிலீஃப்ல கிடையாது. பட் ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ சீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அப்டேட். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.